கௌதமன் அவர்களுக்கு நன்றிகள். ஸோ அடுத்ததாக நார்வே நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் நார்வே திரைப்பட விருது விழா பல வருடங்களாக நடத்தி வரும் திரு வசீகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றிகள். அடுத்ததாக சல்லியர்கள் திரைப்படத்தில் வில்லனாக நடித்துள்ள கலைமாமணி திரு திருமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்கவும் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய படம் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவான படம். தம்பி கிட்டுவோட ஆரம்பத்தில் இருக்கிற அவன் குறும்படத்தில் நான் தான் நடித்தேன். அப்புறம் அந்த மேதகுல நான் நடிக்க முடியல. ஆனால் கிட்டு வந்து ஒரு பெரிய படைப்பாளியாகவும் அவன் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அவனை எப்படியாவது தமிழ் திரையுள்ள கொண்டு வரணுங்கிறது எனக்கு என்னோட பெரிய விருப்பம். அதுக்காக அப்படி செஞ்சோம். மேதகு பெரிய வெற்றி பெற்றது. சல்லியர்கள் வந்து அதோட பெருசாக வெற்றி பெறும். சல்லியர்கள் வந்து ஒரு யுத்த களத்தில் நடக்கிற ஒரு படம். ஆனால் அது பார்வையாளனுக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லன் படம் தான். ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் படம். நல்ல காதல் இருக்குது. ஒரு அரக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோடு நிற்கிற கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறதான் கதை. நீங்கள் வெகுஜன ரசிகராக இருந்தால் உங்களுக்கு 100% இந்த படம் பிடிக்கும். நீங்கள் தமிழ் உணர்வாளர்களாக இருந்தால் 1000 முறை உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ சிறந்த படைப்பு. அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன். அந்த தம்பிகள் நடிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படைப்பை ஒரு பெரிய படைப்பாக கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கண்ணாசனம் தான். இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறையா முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. அவர் நிறையா வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர். ஆனால் இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிற்கிறது அவரோட இன உணர்வையும் காட்டுது. இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு மேடையில் இருக்கிற எல்லாரும் என்னோட நிறையா பல காலகட்டங்களில் நான் பயணிச்சிருக்கிறேன். அதில் எங்கள் அண்ணன் சீமானன் வந்து இந்த விழாவில் இருக்கிற மேடையில் நானும் இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக கதறுதுறேன். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளும் கூட. இந்த படத்துக்கு கிடைக்கிற வாழ்த்தை எனக்கு கிடைக்கிற வாழ்த்தாவே நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைவான படம். இந்த படத்தில் உலகத்தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா, ஏன் நம்ம ஊரில் ஒரு இன்னசென்ட் வாய்ஸ் இல்லை, ஏன் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் ரவாண்டா இல்லை அப்படின்னு நல்ல உலக படங்கள் பார்க்குற, யுத்த காலத்தில் நடந்த படங்களை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த படத்தை முதலாக ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்களில் இந்த படம் தான் இதுவரைக்குமான வந்த படங்களில் ஆகச்சிறந்த படமாக இருக்கும். இதை நான் அதிகபட்ச இதில் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியெல்லாம் நான் நடித்த படம்னு சொல்லலை. நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன். இந்த படம் அந்த தரத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம்.